படிக்கிற மாணவர்களுக்கு 1000, படிக்க போற தங்கைகளுக்கு 1000. 3 ஆண்டுகள் படித்து முடித்து விட்டால் அந்த 1000 யார் கொடுப்பால்? இல்ல. அப்ப படித்ததுக்கு வேலை கொடுக்கணும், அதுக்கு திட்டம் இருக்கா? இல்ல. இதில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுப்பீர்கள்? பதில் இல்ல. 8000 டோக்கனில் போடுவார், 8000 போடுவார், டோக்கன் கொடுப்பார். 8000 எங்கிருந்து எடுப்பீர்கள்? ஏற்கனவே நீங்கள் இந்த தேர்தலுக்கு முன்பு வங்கி கணக்கில் 5000 போட்டதிலே 6800 கோடியை இழந்திருக்கிறீர்கள். இப்போது 8000. ஐயா எடப்பாடி வந்தால் 10000. எங்கிருந்து எடுப்பீர்கள்? இப்போது அடுத்த தேர்தலை சந்திக்கும் போது மகளிருக்கு 2000. ஐயா எடப்பாடி 2000. புதிதாக வந்தவர் 2500. எங்கிருந்து எடுப்பீர்கள்? ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடனை வாங்கிவிட்டு 1 லட்சம் கோடி வட்டியை கட்டுகிற நிலை வைத்துவிட்டு நாட்டின் நிதிநிலை பட்ஜெட்டே 3 லட்சம் கோடி, இதுல 1 லட்சம் கோடி வட்டி. இப்ப அறிவித்திருக்கிற இலவசங்களை நிறைவேற்ற இன்னும் 5 லட்சம் கோடி கடன் பெறணும், அதுக்கு 1 லட்சம் கோடி வட்டி. அப்ப மொத்த பட்ஜெட்ல 3 லட்சத்துல 2 லட்சம் கோடியை வட்டியாக கட்டிவிட்டால் எந்த துறையை நிர்வகிக்க உங்ககிட்ட பணம் இருக்கும்? ஆசிரியருக்கு சம்பளம், காவல்துறைக்கு, மருத்துவர்களுக்கு, இல்ல செவிலியருக்கு, எந்த அரசு அலுவலர்களுக்கு எந்த சம்பளத்தை கொடுக்க காசு இருக்கும்? எந்த அடிப்படை நலத்திட்டங்களை எதை நிறைவேற்ற உங்கள்கிட்ட பணம் இருக்கும்? நாடு திவாலாகும், மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்கும். இலங்கையில் ஏற்பட்டது போல கலவரம், பங்களாதேஷில் ஏற்பட்டது போல, நேபாளில் ஏற்பட்டது போல பெரிய கலவரமும் புரட்சியும் மக்கள் எழுச்சியும் நிகழாதென்று